புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற தனியார் மண்டபத்தில் திடீரென மார்பிள் கற்களில் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சுவாமிநாதன், வணக்கம். என்ன நடந்தது, உங்க முழு விவரம்? ராதிகா, புதுக்கோட்டையில் திமுக கூட்டம் நடைபெற்ற தனியார் திருமண மண்டபத்தில் மார்பில் தரைதளம் பெயர்ந்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியினர் மற்றும் மண்டப பணியாளர்கள் தலைதெறிக்க சாலைக்கு ஓடி வந்ததால் அங்கு மிகுந்த அச்சத்துடன் காணப்பட்டனர். அதாவது புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மகாலில் திமுக மாநில மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு கருத்தரங்கம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் முதல் தளத்தில் நடைபெற்ற நிலையில கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இரண்டாவது தளத்தில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டம் முடிந்த பின்னர் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் உணவருந்தி கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் பிற்படுத்த நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உணவருந்தி விட்டு சென்று விட்டார். இந்த அவர் சென்று ஒரு 15 நிமிடங்களில் இரண்டாவது தலையில் அமைக்கப்பட்டிருந்த மார்பிளில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் உணவருந்தி கொண்டிருந்தவர்கள் அடித்து பிடித்தவாறு பாதியிலேயே உணவை வைத்துவிட்டு முண்டி எடுத்துக் கொண்டு தலைவரிக்க ரோட்டிற்கு ஓடி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திடீரென்று தலையில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவர்கள் அச்சத்தினால் மண்டபத்தில் ஏதும் அசம்பாவிதம் நடைபெற உள்ளது என்று எண்ணி அனைவரும் ஒரே நேரத்தில் மண்டபத்தை விட்டு வெளியே வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன். தெரியலையே என்ன பாணிச்சல தெரியலண்ணே